இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. அறம் செய் தனது 200 வாரங்களை கடந்து ஒரு பயனுள்ள வகையில் இந்த சமூகத்துக்கு தனது பணியை தொடர்ந்து செய்வதற்கான அந்த முன்னெடுப்பில் இருக்குது. போன வாரம் அழகான ஒரு புதிய இந்த செட்டில் நிறைய பங்கேற்பாளர்களோட முன்ன பல நினைவுகளை அசை போடுகிற ஒரு தருணமாக நம்ம டாக்டரும் சரி தம்பி கெமியும் சரி அழகாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயங்களை பேசணும். நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க இந்த நிகழ்ச்சினால் அடைந்த பயன்களை பேசுவதற்கு இந்த தளத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி போன வாரம் என்னென்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? பேச்சாளராகவும் வரல, அதே மாதிரி அறம் செய் நிகழ்ச்சி இது வரைக்கும் பார்த்ததும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா உடஞ்சி போயிடுவாங்கன்ற பயம் எப்பொழுதுமே இருக்கும். ஒரு கலந்த ஆலோசனையாக இருக்கணுமே தவிர ஒரு சைட்லேருந்து ஒருத்தங்க பேசுகிறதா இருக்கவே கூடாது. அதன் மூலமாக அந்த குழந்தை பெற்று சமூகத்தில் கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் சமூகத்துக்கு அது கொடுக்குறாங்க. அறம் செய்து என்னது சரி பாப்போம் என்னதான் இருக்குன்னு. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தா கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். அதுக்கு மேலே இருந்தால் we are always here to help. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்னலாம் பேசணுன்றதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இன்னும் பல பங்கேற்பாளர்கள் தன்னுடைய அனுபவங்களை பேச வராங்க. வாங்க கேட்கலாம். எனக்கு வெரி ரிலேட்டபிள், எனக்கு ரொம்ப இந்த நிகழ்ச்சி என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு நெருக்கமான விஷயம். நிறைய பேருக்கு தெரியும் ஹூ ஐ ஆம். நான் ஒரு மிடில் ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டர். ஒரு கிராமத்தில் எங்கள் சேலம் மறைமாவட்ட பள்ளி. அது ஒரு அவே ஃப்ரம் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சேலம். அங்கே ஒரு கிராமத்து பள்ளி, 85 இயர்ஸ் அது ஓல்டு. அந்த மிடில் ஸ்கூலினுடைய ஹெச்எம் நான் என் ஸ்கூலில் பார்க்குற டீச்சர் சொன்ன மாதிரி அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டாபிக்ஸ் எல்லாமே எனக்கு அது வெரி ரிலேட்டபிள். இதானே இவன் அது அந்த மேட்ரு, இந்த பொண்ணு இந்த விஷயத்தில் இவங்க ஃபேமிலி இப்படி அப்படின்றது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தால் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா, எனக்கு ஸ்டில் நவ் அவங்க ஒரு மாதிரி சில டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. சில டாபிக் எனக்கு புரியல, நான் சொல்லிவிடுவேன் டாக்டர் எனக்கு சரியாக இருந்ததுன்னா அவங்க உடனே எனக்கு இதில் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிவிடுவாங்க. 1 2லாம் இல்லை, அது பாட்டு குப்பா மாதிரி லிங்க்கு வந்துறீங்களா? இல்லை, இதில் எதையா படிக்கிறது, எதை சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா இதில் மெனக்கட்டுறது உண்டு. நான் இங்கே பேசுகிறோம், பட் ஆனால் கொஞ்சம் உள்ளாராங்க சில டாபிக்ஸ்ங்கிறது அவங்க சொல்கிற மாதிரி he is very relatable. ஏன்னா அவங்க டீச்சராக இருக்கனால, ஒரு ஃபாதராக இருக்கிறனால அவங்களுக்கு அது ரொம்ப ரிலேட்டபிள். பட் சில டாபிக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் போது ஐ ஹாவ் டு கிவ் ரிசர்ச். நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஒன்று ரிசர்ச் பேஸ்ட். அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேக்கிங் இல்லாமல் நான் இங்கே உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஸோ நான் அனுப்பின பேப்பர் ரிசர்ச் பேப்பர். ஸோ அவங்களுக்கு அது அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்கல. அந்த அதை ஃபாலோ பண்ணி அதை கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி பண்ணி அப்புறம் இங்கே ஃப்ளோரில் வர விஷயங்களோட அப்படியே புட்டப் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, டாக்டர் சொல்லியிருக்கேன், இப்போ நீங்கள் கொடுத்த இந்த ஒரு 125 எபிசோடில் ஒரு புக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணோம், குழந்தைங்களுக்கான ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அது எனக்கு இதெல்லாம் இன்புட்டு போய் அது இப்போ என்னோடய அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டனில் அப்படியே எழுதிட்டே இருப்பேன். நான் இங்கே ஒரு எபிசோட் முடிச்சேன்னா உடனே வீட்டுக்கு போனோன்னா டக்குன்னு என்ன பண்ணோன்னா ஒரு A4 சைஸில் 2 பேஜஸ் எழுதிடுவேன். என்னென்ன விஷயத்தை பற்றி பேசணும், அதில் என்னென்னலாம் வந்துச்சு, மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ரொம்ப இது இந்த நிகழ்ச்சியின் வழியாக வந்த பங்கேற்பாளர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளராக இருக்கட்டும், எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே அளவு 100க்கு 100 நானும் பயன்பட்டுருக்கிறேன். அதுதான் உண்மை. அது அப்படியே சில சமயங்கள்லாம் சில எபிசோட்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக, கேமி சொன்ன மாதிரிலாம் நிறைய எமோஷ்னலான சில இதெல்லாம் போனால் எனக்கு அப்படியே அழுத்தமாகிடும். அப்படியே பேசாமல் அப்படியே பிளாங்காக நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துவேன். ஏன்னா நான் எங்கள் ஸ்கூலில் இந்த குழந்தைகிட்ட நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு அப்படியே ஒரு பெரிய குற்ற உணர்வு கொடுக்கும், போட்டு குத்தும். நீயே இப்படி பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து பேசுறியாடா நீ அப்படியே அது நம்மளை அடுத்த வாரத்தில் அதை அப்படியே நம்மளை மாற்றி விடும். எங்கள் பையனே பார்ப்பான் பள்ளிக்கூடத்தில், வாத்தியார் நல்லா தானே இருந்தார் போன வாரம், இப்போ என்ன வேறு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. ரியலி இந்த களம் இந்த செட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிறதில்ல. ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுமே அவங்களுடைய பிஹேவியருமே மாறிட்டு இருக்கிறதுன்றதான் உண்மை. ஓகே, இப்போ நம்மளே பேசிகிட்டு இருக்கிறோம் வேறு.
சார் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து 125 எபிசோட் நடத்தியிருக்கிறீங்க. இப்போ நீங்களும் ஒரு மருத்துவர் தான் நான் புரிஞ்சிக்க முடியுது. ஐயோ ஆசிரியரை கடந்து மருத்துவராக மாறி இருக்கீங்க. இதை வந்து உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது குழந்தைகள்கிட்ட அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை மேடம்க்கு ரீசென்ட் பண்ணியிருக்கீங்களா? பார்த்தீங்களா, பயங்கரமாக செக் வைக்கிறாரு. இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னுடைய எங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இது என்ன சொல்கிறது, ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ண சொல்லி டயட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு இடம், டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் ரிசர்ச் சென்டர்னு. அங்கே வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. 2000 ரூபா கொடுப்பாங்க. தட் டைம் அப்போ என்ன பண்ணேன் நான், எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆஃப்டர் கொரோனா குழந்தைங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ், அவங்களுடைய நடத்தையில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டம். டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் நமக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும், கொரோனாவுக்கு முன்னாடி அவனோட இருந்த நிலை வேறு, அதுக்கப்புறம் அவன் இருக்கிற நிலை வேலை. இன்னுமே அதனுடைய பாதிப்பை வந்து சந்திச்சுட்டே தான் இருக்கிறோம், போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. அப்போ எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஒரு கிராமப்புற பள்ளியாக இருக்கும்போது என்ன செய்யலாம், இந்த குழந்தைகளுடைய நடத்தை மாற்றத்தில் இந்த பிஹேவியரல் சேஞ்சஸுக்கு என்னென்ன விஷயங்களில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னும் பொழுது இந்த அரம்சை களம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. அப்போ வந்து ஆஃப்டர் கொரோனா கேட்டிகிசம், சர்ச், பேக் டு த சர்ச் அப்படின்ற கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு எபிசோடு ஐ வாஸ் ஹியர். அப்போ அப்படியே பிளாங்காக ஆஃப்டர் கேமி அப்படி பிளாங்காக உள்ள வரேன். அதுக்கு முன்னாடி பண்ண ஷோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேம் ஷோஸு, ஒரு மாதிரி கலாட்டாவாகவே இருக்கும். இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கிறனால எனக்குள்ள மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, இந்த கண்டென்ட்னா ரொம்ப சீரியஸாக பேசணுமே, நமக்கு அது வரவே வராது, இயல்பாக வராது, என்னடா பண்ணுறது, நம்மளுடைய மேனரிசம் அதெல்லாம் என்ன பண்ணுமே. அதெல்லாம் அப்போ வந்து ஃபாதர் வந்து என்ன சொன்னார், வின்சென்ட் ஃபாதர், இல்லை ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஃப்ளோலே போங்க, கண்டென்ட் டிஸ்டர்ப் பண்ணிட வேணாம், பட் உங்கள் ஃப்ளோவே போங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த கேள்வியோட உள்ளே வந்த எனக்கு எபிசோடு அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து எனக்கு பயங்கரமான பதில் வந்து அவினாசிலேருந்து ஃபாதர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், நான் ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் குழந்தைங்களை வந்து சர்ச்சுக்கு வர வைக்கிறதுக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கார்டு வந்து ஒரு சபாஷ் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுக்குறேன். அந்த கார்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கார்டை என்ன பண்ணோம், எங்கள் ஸ்கூலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் பிஹேவியரல் சேஞ்சஸுக்கு. எப்படின்னா, ப்ராப்பராக ஸ்கூலுக்கு வந்தால் ப்ராப்பராக தலையெல்லாம் சீவிட்டு குளிச்சுட்டு ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ அவனை வெறும் அகாடமிக் சைடு மட்டும் இல்லாமல் அவனுடைய எல்லா பிஹேவியருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன செஞ்சாலும், ஒரு பேப்பரை தூக்கி கொண்டு போய் ஒரு டஸ்ட்பினில் போட்டு போனாலும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டீச்சர்ஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரின்ட்டு சொல்லி ஒரு 3000 கார்டு அடித்து எல்லா டீச்சர்ஸும் கையில் 500 அவங்க கையிலெல்லாம் கொடுத்துட்டு பிரித்து கொடுத்து, இந்த மாதிரிங்க பண்ணும்போது அவனுக்கு உடனே கொடுங்க 10 பாயிண்ட்ஸு 10 யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த கார்டை கொடுங்கன்னு சொல்லி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி சரி இது என்ன அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் போட்டிருந்தோம். எங்கள் ஸ்கூலில் உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் இருக்கும். அது நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட்ஸ் எடுத்தால் அவனுக்கு வந்து நிச்சய பரிசு, ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ நிச்சய வாங்கிடுவான். ஒரு 10 கார்டுன்றது ஈஸியாக வாங்கிடுவான். அதுக்கப்புறம் தென் 200 கார்ட்ஸ், 400, 600, 800, 1000 ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட் போட்டோம். 200னா அவனுக்கு ஒரு ப்ரைஸு, 400னா அவனுக்கு ஒரு ஷூவு, 600னா அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, 800க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, 1000 பாயிண்ட் எடுத்தானா அவனுக்கு வந்து ஃப்ரீ ட்ரிப்பு, எங்கேயாவது அவனுக்கு டூர் கூப்பிட்டு போகிறேன்னு. இது மாதிரி போட்டு விட்டுட்டு அவனை பெரிய ஃப்ளெக்ஸ் அடித்து போட்டோம். ரியலி இட் ஒர்க்ஸ். எப்படின்னா, இது நல்ல எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இது நிறைய சேஞ்சஸ் இப்போ அப்படியே லைவாகவே என்னால் பார்க்க முடிஞ்சு. குழந்தைங்கிட்ட அந்த மாற்றம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு கொஞ்சமாக இருந்துச்சு. சில குழந்தைங்க என்ன ஆயிடுச்சுன்னா, 100 பாயிண்ட் வந்துட்டோன்னே நான் சொல்லிட்டேன், சரி நீ 100 பாயிண்ட் வாங்கிட்டியா, நீ அதை பற்றி யோசிக்க, நேராக ஆஃபீஸுக்கு வந்துரு, நான் உனக்கு ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தா எவ்வளோ வரும், என்னடான்னு பார்த்தா அந்த 100 பாயிண்ட் வாங்கினா போய் கேட்குறேன், ஏன்டா வாங்கிட்டு வரேன்னா, இல்லை சார் என் டார்கெட் வேறங்கிறான். என்னடாண்ணா, எனக்கு ஷூ வேணும் அப்படிங்கிறான். வாங்கி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி 600 வாங்கினவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு ஷூ வாங்கி கொடுத்தோம். இப்போ அதுலேயும் வந்து ஒரு 6-7 பேர் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. 800 நிற்கிறாங்க. என்னம்மா, நோ 1000 நான் வந்து ட்ரிப்பு, எனக்கு ஃப்ரீ ட்ரிப் கூப்பிட்டு போகணும். நிறைய அந்த ஒரு சேஞ்சஸ் நான் லைவாகவே பார்த்தேன். நான் ஒரு பெரிய அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வெறுமனே நான் கேட்டுட்டோ இல்லை ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டும் போகல, இங்கே இருக்கிற விஷயத்தை அப்படியே கொண்டு போய் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பெரிய சக்ஸஸ் ரேட் எனக்கு கொண்டு வந்திருக்கு. அதே சமயத்தில் நிறைய டாக்டர்கிட்ட ஆஃப்டர் த ஷூட்டிங்கில் நான் பேசுவேன், டாக்டர் இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த மாதிரி இருக்குது,
கிழிச்சிக்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க உடனே உட்காந்து இதுதான் லியோ இப்படி தான் சொல்லி அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஷூட்டு எனக்கு ஒரு லேர்னிங் சென்டர் மாதிரி இது வந்து அப்பா போனோம்னா ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுட்டு வருவோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. இப்படி நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கேமி விட்டதுனால தான் நாங்கள் உள்ளே வந்தேன். ஸோ கேமிக்கு தான் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிஸி ஷெட்யூல் கேமினோடைய அடுத்த நிலைக்கு போகிறதுனால அடுத்ததாக டைரக்டராக நம்ம பார்ப்போம். நம்ம அவரை அப்படி கூப்பிட்டு நம்ம பேசுவோம். ஒரு படம் இயக்குவதற்காக அவர் தயாராக இருக்கிறாரு. அந்த ஒரு பணி சுமையினால தான் அவர் இப்படி போனதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு. கரெக்டாக ஃபாதர் வின்சென்ட் ஃபாதர் அப்போ தான் பொறுப்பேற்றாரு. அவர் ஏற்கனவே எனக்கு பரிச்சயமானவர், பழக்கமானவர். அவருடைய விஸ்காம் அந்த இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதுலேருந்தே ஒரு நல்ல அந்த ஒரு ரேம்ப் இருந்துச்சு. டாக்டர் வந்தோன்னா ஃபஸ்ட்டு டாக்டரோட கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. டாக்டரோட ரொம்ப தான் இருக்காங்களே நம்மளை எப்படி அந்த ஒரு ஏன்னா ஒரு க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கேமி வந்து ஒரு க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஸோ கேமி எப்படின்னு அது 2 எபிசோடு 3 எபிசோடு போனோன்னா அது வேறு மாதிரி ஆகி போய் அது ரொம்ப ஜோவியலாக ரொம்ப கனெக்டிவாக அவங்களும் அந்த ஒரு நல்லா போயிட்டு இருந்தது. என்ன கேட்டிங்கல்ல, என்ன இந்த கேள்வி கேட்டிங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நீங்கள் ஏதாவது இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சார், எனக்கும் இந்த அறம் செய் மூலமாக சில நிகழ்வுகளை எல்லாம் நான் லைஃப்பில் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு செகண்டுமே அந்த வகுப்பறையில் இந்த அறம் செய்யோடைய சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். அதன்படி பார்த்திங்கனாக்கா நான் கடைசியாக வந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கனாக்கா இணையதளம் மொபைல் ஃபோனுங்கிறது வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக பயன்பாட்டுக்கு இருக்கா இல்லை நகரப்புறங்களில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி போதைப் பொருள்களை பற்றி ஒரு செயல்பாடுங்க. இதில் பார்க்கும்போது மேடம்க்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டவங்க. இன்றைக்கி வந்து கடலூர் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு பையன் வந்து படிச்சிட்ருக்கான். அவன் யாருன்னு கேட்டாக்கா அன்பு இல்லத்தில் இருந்து வந்து படித்த பையன். அவன் பேர் ராதாகிருஷ்ணன், எங்களுடைய மாணவர். இன்றைக்கி வந்து 3ஆம் ஆண்டு அங்கே படிச்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து மேடம்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு கவுன்சிலராக இருந்தாங்க, அவனை ட்ரெயின் பண்ணவங்க. அந்த பையன் பார்த்திங்கனாக்கா அந்த ப்ரோக்ராம்லேயே நான் பேசியிருப்பேன். அவன் வீடு வந்து ஒரு மலை கிராமங்க. வீட்டில் கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, அப்பா கிடையாது, சாப்பாடு கிடையாது, அவங்க அம்மாவுக்கு 3 விரல் கிடையாது. ஆனால் வறுமையான சூழ்நிலை. இங்கேருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போகிறக்கு பஸ்ஸுக்கு கூட காசு கிடையாது. ஆனால் போய் இன்றைக்கி படிச்சுருக்கான் 3ஆம் ஆண்டு. இப்போ இந்த பையனை வச்சு நம்ம அடுத்தது யாராவது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் பேசுவேன். அறம் செய்யல போய் இதெல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன்டா, பாரு நமக்கு ராதாகிருஷ்ணனுக்கு வெளியில் ஃப்ளக்ஸ் வச்சுருக்கோம்டா, இப்படின்லாம் சொல்லிகிட்டே வரும்போது அடுத்தது நம்ம டாப்பிக்குள்ளேயே வந்தேன் நான். கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த இது எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, கிராமத்துலேருந்து வந்தானுங்க. இங்கே குமுட்டிபதின்னு ஒரு கிராமங்க. 3 பேர் அட்மிஷனுக்கு வந்தானுங்க. அவனுக்கு லேட் அட்மிஷன், ரொம்ப லேட்டாக தெரியுது, நம்ம ஸ்கூலில் சேரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மார்க் இருந்துச்சு, ஃபைட் பண்ணி நான் அந்த அட்மிஷன் வாங்கினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோல் மாடலாக அந்த ராதாகிருஷ்ணனை வச்சுருக்கிறான். அந்த பையன் கூடிய விரைவில் மருத்துவக் கல்லூரி சீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்குது. இன்னொரு ப்ரோக்ராமும் நம்ம அறம் செய்யல வந்த ப்ரோக்ராமுங்க. அதில் வந்து ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு பெரிய உறுத்தலாகவே இருந்தது. நம்ம என்றைக்குமே பார்வையாளராகவே இருக்கக்கூடாது, படைப்பாளர்களாக மாறணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். தினமும் ஒவ்வொரு மனிதருமே காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கிறானே இல்லையா, செல் தேய்க்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு நடத்தணும். அந்த ப்ரோக்ராமில் நடந்ததுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே குழந்தைகளவே நம்ம வந்து இந்த கேட்ஜெட்ஸு, செல்ஃபோனு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லி குற்றம் சொல்லிகிட்டே இருக்குமே. குற்றம் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிது. ஏன்னா உங்களுடைய வேலைப்பளு காரணமாக என்ன பண்ணுவேன், நீ தொந்தரவு பண்ணாத விளையாண்டுரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து நல்ல விதமாக பேசுனாங்க. அது வந்து என்னை ரொம்ப பெரிய தாக்கத்துக்குள்ளாக்குச்சு. ஏன் அந்த செல்ஃபோனை வச்சு நல்லது பண்ண முடியாதா? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மெக்சிகன் யூனிவர்சிட்டியில் 3.3 மில்லியன் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதில் ஒரு கருப்பு சாமியாவது வரமாட்டானா, ஒரு அலெக்ஸாவது வரமாட்டானா, நம்ம ஊர் பையனுக்கு பேர் தேட மாட்டோமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. அதனால் வந்து நானும் வந்து இந்த அறம் செய் வழியாக நிறைய சூப்பர், தேங்க்யூ. பேசாத நிறைய பேர் இருக்கிறீங்க, அப்படியே ஒருத்தராக அப்படி ஆரம்பிங்க பார்க்கலாம். எஸ் சொல்லுங்கள். என் பேர் ஸ்டெல்லாங்க. நான் வந்து கிரைஸ்த கிங் சர்ச் காட்டூர்லேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வரேன்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு ஸ்ரீதேவி அவங்க வந்து மேம்க்கு போனோன்னே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுனாங்க. ஆனால் நான் சொல்லலை. எதுக்குன்னா ஆகஸ்ட்டு 2023 2023 16ஆம் தேதி இவங்க ப்ரோக்ராம் அவங்க பார்க்க சொன்னேன். நான்
எதுக்குன்னா அவங்க குழந்தைகள் காப்பகம் வச்சுருந்தாங்க, 22 குழந்தை வச்சுருந்தாங்க. கொரோனாவில் அவங்க ஹஸ்பண்டும் குழந்தை இறந்துட்டாங்க, தனியாக இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காப்பகம் நடத்துகிறேன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அவங்களால அதை நடத்த முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறலான்ட்டு இருக்கேன். எங்கேயாவது வீட்டு வேலைக்கு போகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு. அப்போ வீட்டு வேலைக்கு போக வேண்டாம், நீ அறம் செய்ப்பார், மாதா டிவியில் அதில் ஒரு மேம் வராங்க, அவங்க நிறைய குழந்தைகளுக்கான டிப்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அவங்க வந்து இந்த டைம் அந்த ஆகஸ்ட் 16, 2023 அவங்க ப்ரோக்ராம் பார்த்தாங்க. அதில் வந்து இவங்க குழந்தைகளை எப்படி, அதாவது 2 months குழந்தைகளை எப்படி ஃபுட் கொடுக்கணும், டயட்டு எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. கால் நீட்டி ஒரு பேபியை வச்சு டாய்ஸ் அதை வச்சு அதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி அதிலிருந்து பற்றி இப்போ அந்த அவங்க வந்து இப்போ ஒரு 94 குழந்தைகளை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்கே வரேன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சூப்பர் வெரி குட். என் பேர் லின்சி, நான் சிடிஎஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னாங்க. டாபிக் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கோவிட் அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து இங்கே பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஷோ வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ஷோ பார்க்கறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஷோவோட டாபிக் எல்லாமே ட்ரெண்டிங் டாபிக்ஸு. நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனாக வந்து இந்த ஷோ இருக்குது. இப்போ எந்த ஏஜ் கேட்டகரி இல்லாமல், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் யார் வேணாலும் இந்த ஷோவை பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஷோ பார்க்குறேன், இன்றைக்கி இருக்கிற டாபிக் வந்து இப்போது நான் வந்து அதை என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ண முடாட்டியும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிடைக்குது. இதை பார்க்குறோம், இதை பண்ணுறோம், இது பண்ணக்கூடாது, இது பண்ணனா இந்த மாதிரி வரும். ஃப்யூச்சரில் வந்து அது வந்தாலும் அது ஃபேஸ் பண்ணுறதுக்காக இப்போவே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது எல்லாருக்குமே. அதனால் எல்லாருமே இதை வந்து பார்க்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சும்மா ஒரு டாபிக் எடுத்தோம் பேசணுன்ட்டு இல்லாமல் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ். இப்போது ஒரு குழந்தைங்க பேரண்டிங் இல்லாமல் அதுலேயே குழந்தைங்களில் இந்த மாதிரி இருக்காங்க, பேரண்டிங் வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நிறைய அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. இன்னும் இது நிறையா இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு சீரியல் பார்க்குறோம், தொடரும்னு போட்டுட்டாங்கன்னா அடுத்து அதோட கண்டினியூஷன் எப்போ நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த எபிசோட் முடிஞ்ச நெக்ஸ்ட்டு எப்போ வரும், அதோட கண்டினியூஷன் நம்ம எப்போ பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டாபிக்ஸ் கொண்டு வராங்க. அது வந்து அந்த ஆர்வத்தை தூண்டுது இந்த ஷோ. இன்னும் இந்த ஷோ வந்து நிறையா எபிசோட்ஸ் போகணும். என்னோடய பேர் லோகேஸ்வரி. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலி எனக்கு ஷில்பா மேம் தான் இந்த ஷோ வந்து சொன்னாங்க. நானும் இங்கே ஒரு இதுக்கு வந்தேன், க்ரீஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்காக வந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ஷோ வந்து ஒரு பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஷில்பா மேமே நான் எதுக்காக மீட் பண்ணேன் அப்படின்னா, நான் இப்போ லாஸ்ட் இயர் தான் நான் என்னோடய எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கோவிடில் நிறைய போனதுனால எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி பேசிஸ் திங்ஸ்லாம் வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும்தான் படிச்சிருக்கேன். ப்ராக்டிக்கலாக எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாலேஜ் கம்மின்றதுனால அதுக்கான ஹெல்ப்காக தான் நான் ஷில்பா மேம் கிட்ட முதல்ல போயிருந்தேன். ஸோ அப்போ ஷில்பா மேம் எனக்கு கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஷில்பா மேம் எனக்கு இந்த ஷோ பற்றி சொன்னாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரல் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு நான் அதை தான் முதல்ல பார்த்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் இங்கே க்ரீஃப் பற்றி நாங்கள் பேசினதை தாண்டி நிறைய பேர் அதுக்கு ரிலேட்டடாக இங்கே நிறைய சைக்காலஜிஸ்ட் அந்த ஃபீல்டில் இருக்கவங்க வந்து நிறைய கேசஸ் பற்றி சொல்லும்போது அப்போ எனக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கிடச்சிது. ஓகே, இந்த மாதிரியும் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து சில்ட்ரன்ஸோட ஒர்க் பண்ணணும், அவங்களோட மென்டல் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணணுன்றது என்னோடய இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் எனக்கு நிறைய லேர்னிங் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஷோ எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கேஸ் நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னும்போது இதுக்கு என்ன வந்து மேம் எனக்கு எல்லா டைமும் மேம் போய் ரீச் அவுட் பண்ண முடியாது. ஷி ஹேஸ் ஹர் ஓன் திங்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் கூகுளில் சர்ச் பண்ணுறதை தாண்டி நிறைய பேர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஜென்ரலாக டைப் பண்ணி பார்ப்பேன், இந்த டாப்பிக்கில் பேசியிருக்காங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நான் பார்க்கும்போது இந்த டி அடிக்ஷன்ஸ், சில்ட்ரன்ஸோட பேரண்டிங், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எனக்கு ரிலேட் ஆகுற மாதிரி நிறைய இந்த ஷோஸில் பேசியிருந்தாங்க. அந்த கேசஸ் வச்சு நான் பார்க்குற கேசஸோடு குவாரிலேட் பண்ணி ஓகே இந்த மாதிரி தான் அந்த சைல்டு பிஹேவ் பண்ணுறா, அப்போ அதுக்கு இதுதான் கன்க்ளூஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. கூகுள் மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஏகப்பட்டது வருதப்பா. சொல்லுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு இந்த ஷோக்கு வரேன். ஃபஸ்ட்டு இவங்க ஆக்சுவலாக இந்த போத் ஆஃப் தம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இங்கே எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாம் பெஞ்சில் உட்காரத பார்க்குறேன். முன்னாடி உட்காந்து நம்மள்ட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே இப்படி கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் நினச்சேன் இவங்க வந்துட்டு அறம் சைடில் வந்துட்டு பேசணுன்னா, அறம்ன்றது பெரிய டாப்பிக்கு, நான் என்னத்தை பேச போகிறேன், திடீர்னு 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு பேசினா என்னத்தை பேசுகிறது. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அறம் செய்ன்றதே ஒரு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் சரி,
இல்லை ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, அதோடது வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன்ஸாகவும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு சைல்டு க்ரோத்துக்காகவும் அப்படின்றது இங்கே இருக்கிறவங்களும் கற்றுக்குறாங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. அந்த நான் இது வரைக்கும் எந்த ஷோவும் பார்த்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக சொல்லணுன்னா அந்த 200 எபிசோட்ஸும் பார்த்ததே இல்லை. பட் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒய்ஃப் அவங்க பார்த்துருப்பாங்க, ஆனால் பட் நான் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் அது ஒரு பாசிட்டிவாக போயிடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ஜெட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும், கேட்ஜெட் ஓரியன்டாகவே தான் இருப்போம். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த ஷோவை அதில் பார்க்கணுன்றத ஒரு தாட் கூட வந்ததே கிடையாது. ஆனால் பட் இங்கே ஒவ்வொருத்தரும் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்பை மனுஷனாக மாற்றுறதுக்கான எஜுகேஷன்ஸ் நிறையா கொடுக்குறீங்கன்றது தெரியுது. ஸோ அது மூலயமா இனி நானுமே மற்ற எல்லாத்துக்குமே இந்த ஷோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். முக்கியமாக இந்த எபிசோடை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணோம். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, என் டீச்சர் இவங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ரெக்கமெண்ட் பண்ணேன். இந்த ஷோ இந்த அறத்தோடையும் அறத்துக்கு மேலே இனியும் சமூக நலன்களும் நிறையா கல்விகளும் தரணும்படி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள். என் பேர் செஸ்லி பாரதி. நான் இறையிறக்க சர்ச்லேருந்து வரேன். எனக்கு 2 பொண் குழந்தைங்க. பெரிய பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு 1 இயர் பேபி இருக்குது. சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. இந்த பேரண்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இந்த 2 பொண்ணுங்களை நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னால் அந்தளவுக்கு இவங்களை கேர் எடுத்து பார்க்க முடியல. எனிவே பாட்டி தாத்தா அவங்களோட சப்போர்ட்டோட நல்லபடியாக அவங்கள வளர்த்தியாச்சு. ஈவன் இந்த பேரண்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை, அது வரைக்கும் இல்லை, நம்மளோட டில் எண்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக அது இருக்குது. இந்த அறம் செய் அந்த அறம்ங்கிற வேர்டு இந்த இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அதோட மீனிங் தெரியுமானே தெரியல. பிகாஸ் அவங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க. இந்த அறம் அப்படிங்கிறதோட மீனிங்கை ஃபஸ்ட்டு நான் என்னோடய 2வது பொண்ணு கேட்டிசம் கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறா. ஸோ அவகிட்ட சொல்லி அவளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் அது சின்ன யங் ஏஜ்லேருந்தே அவங்களுக்கு அந்த அறம் அப்படிங்கிறது என்னங்கிறத 2வது பொண்ணு மூலமாக நான் இந்த எபிசோடை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் பார்க்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பேரண்டிங் இதோட கல்யாணம் பண்ணி கொடுத்தோட முடியாது, அதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக ஒரு எபிசோட் இருக்குது. கிராண்ட் பேரண்ட்ஸ் வெர்சஸ் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம் முன்னாடி. நேயர்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. பங்கேற்பாளர்கள், பயனடைந்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் அரங்கம் நிறைந்திருக்கிறாங்க. டாக்டர் கேமி இன்னுமாக நிறைய விஷயங்களை பேசுவதற்கு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு வழியே இல்லை. இத்துடன் இந்த எபிசோடை நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அறம் செய் மணி மகுடம், அறம் செய் என் வாழ்வின் திருப்புமுனை, அறம் செய் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயமும் பேச 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 மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு அற்புதமான உன்னத நிகழ்ச்சியாக அறம் செய் இருக்குதே அப்படின்னு நேயர்களாகி நீங்கள் இதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்கன்றத நீங்களும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அசைப்போடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 200 வாரங்களை கடந்து போகிற அந்த அறம் செய் நிகழ்ச்சியில் பழைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க. நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே போல் நமது மாதா தொலைக்காட்சியிலையும் அந்த நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. போய் ஜாலியாக உட்காந்து பாருங்கள். டாக்டர்கிட்ட நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். உங்களுடைய பிரச்சனைக்கு தேவை எங்கேயும் போவானா, நம்ம அறம் செய் நிகழ்ச்சியில் அந்த குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.